துள்ளுவதோ இளமை படத்தில் மூலமா அறிமுகமான அபிநய் அப்படிங்கிறவர் நேற்று காலமாயிட்டார். இவரோட இறப்பு அப்படிங்கிறது திரையுலகத்தில் யாருக்குமே நடக்கக்கூடாத ஒன்றா தான் இருக்குது. ஒரு நடிகர் இறந்தும் அந்த இடத்துக்கு சில நடிகர்களை தவிர, ஏன் 1-2 பேரை தவிர வேறு யாருமே வரலை. சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக இருந்தாலோ இல்லை பேர் தெரிகிற அளவுக்காவது இருந்தால் மட்டும்தான் மதிப்பா. செல்வராகவன் இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் வெளியான துள்ளுவதோ இளமை அப்படிங்கிற படத்தில் தான் முதலாக அபிநய் அறிமுகமானார். இவர் அறிமுகமான அந்த படத்தில் இருந்தே ஒரு சாக்லேட் பாய் அப்படிங்கிற ஒரு பின்பத்தை பெற்றார். அதற்கப்புறம் அவருக்கு கிட்டத்தட்ட வரிசையாக 7-8 படங்கள் புக்கானது. ஆனால் அவர் துரதிர்ஷ்டவசமாக 2வது படம் ஜங்ஷன் அப்படிங்கிற படத்தில் நடித்து அந்த படம் சரியாக போகவில்லை என்ற காரணத்தினால அடுத்தடுத்து இருந்த 7 படங்களும் ட்ராப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தமிழ் சினிமாவிலேருந்து ஓரங்கட்டப்பட்டார் அபிநய். நல்ல உடற்தோற்றம் கொண்ட அபிநயால் சினிமாவில் பெருசாக சாதிக்க முடியும். 25 ஆண்டு கால சினிமா பயணத்தில் வெறும் 15 படம் மட்டும்தான் இவர் பண்ணியிருக்காரு. அதில் கூட 2 படம் டப்பிங் தான் பேசியிருக்காரு. துப்பாக்கி படத்தில் வில்லன் கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்தது அபிநய் தான். ஒரு நடிகர் டப்பிங் ஆர்டிஸ்ட் இறந்தும் கூட அங்கே யாருமே அவரை பார்க்க வரலை. அதற்கு காரணம் என்ன? அவர் மது பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தார். அதற்கு காரணம் என்ன? சினிமாவை விட்டு கொஞ்சம் ஓரம் தள்ளப்பட்ட அபிநய்க்கு ஒரே ஒரு துணை அவங்க அம்மா தான். அவங்க அம்மாவும் சினிமாவில் பழம்பெரும் நடிகை. அவங்க சில ஆண்டுகளுக்கு முன்பு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டாங்க. அந்த இறப்பிலிருந்து மீள முடியாத அபிநய் மது பழக்கத்துக்கு ஆளாயிட்டார். அதில் இருந்து முழுமையாக ஓரம் கட்டப்பட்டு விட்டார் அபிநய். 2 ஆண்டுகளாக கல்லீரலில் ஏதோ பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். என் கையில் சுத்தமாக பணமே கிடையாது, ஆனால் 28 லட்சம் செலவாகுமா என் கல்லீரலை சரி பண்ணுறதுக்கு. நானே 2 வருடமாக அம்மா ஹோட்டலில் தான் உணவு வாங்கி சாப்பிட்றேன்னு கண்ணீர் மல்க பேசியிருந்தார் ஒரு காணொலியில். அதையெல்லாம் பார்த்து மக்களுக்கு ஏதோ உதவி பண்ணிட்டு இருக்கிற பாலா அவர் தான் அவர் வீடு தேடி வந்து அவரால் முடிந்த 1 லட்சம் பணத்தை கொடுத்து இதை நீங்கள் உங்கள் மருத்துவ செலவுக்கு வச்சுக்கோங்க, மீதி ஏதாவது நான் ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு போனார். அதுக்கப்புறம் பாலாவோட காந்தி கண்ணாடி படம் ரிலீஸ் ஆகி அந்த பட வெளியீட்டு விழாவில் கூட அபிநயை கூப்பிட்டு பேச சொல்லியிருந்தார். அவரும் பல விஷயங்களை பேசினார். நம்ம 2 பேரும் சேர்ந்து சீக்கிரம் நடிப்போம்னு பாலா கூட சொல்லியிருந்தார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு 11 மணிக்கு கூட அபிநய் பாலா கிட்ட பேசிட்டு இருந்தாராம். இருவரும் பேசிட்டு இருக்கும்போது, ஒருவேளை நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா என்னோட இறப்பை சாதாரணமாக எடுக்காம ஆட்டம் பாட்டம்னு கிராண்டா எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. பாலா அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு ஆறுதல் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா வீட்டு வாடகை இன்னும் நான் கொடுக்கல, பணம் எதனா இருந்தால் கொடுங்கன்னு கேட்க உடனே பாலா அவங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் போட்டு வீட்டு வாடகையை கட்டியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. மறுநாள் காலை விடிஞ்சதும் பாலாவுக்கு செய்தி போயிருக்கு. செய்தி கேட்டு அதிர்ச்சியான பாலா அபிநய் வீட்டிற்கு வந்து அவர் எப்படி நினைத்தாரோ ஆட்டம் பாட்டத்துடன் அவரோட இறுதி சடங்கை பண்ணியிருக்காரு. அவர் கடைசியாக போகும்போது அவர் நடித்த துள்ளுவதோ இளமை படத்திலிருந்து நெருப்பு கூத்தடிக்குது அந்த பாட்டை போட்டு தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. அபிநய்க்கு சொந்த பந்தங்கள் பல பேர் இருக்காங்க, ஆனால் யாருமே அங்கே வரலை. கடைசியாக அவரோட தாய்மாமன் மகன் தான் அவருக்கு கொல்லி வச்சாரு. ஒரு சினிமாவின் நட்சத்திரமாகவே இருந்தாலும் சொந்த பந்தங்கள் யாரும் இல்லாமல், ஏன் சினிமாவில் இருக்கிற நண்பர்கள் கூட அவரை பார்க்க வராமல் அவரோட கடைசி பயணத்தை முடிச்சுக்கிட்டாரு.